வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பச்சை முள்ளங்கி வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பராட்டா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியனைஸ்டு கிம்ச்சி மாதிரி தான் இருக்கும். இந்த சட்னி நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா முள்ளங்கி, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், அப்புறம் சில பொடிகள். முதல்ல நம்ம தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். அதுக்காக கடாயில 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடான இந்த எண்ணெயை தவா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஒட்டாம இருக்கும். 3-4 தக்காளியை பாதியா நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்ப சூடான எண்ணெயில இந்த பாதியா நறுக்கின தக்காளியை அப்படியே நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கச்சன்னு வைக்காதீங்க, கொஞ்சம் நீட்டா அரேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் எல்லா தக்காளியுமே ஈவனா வேகும். இந்த தக்காளி கூடவே நம்ம பூண்டையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போறோம். ஒரு 5 பல்லு பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பல்லு பூண்டு தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ஸ்டைல் சட்னி மாதிரி தான் இருக்கும். பூண்டு கூடவே நம்ம பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இந்த முள்ளங்கி கீரையும் சேர்த்து தான் நம்ம வதக்க போறோம். ஓரளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பூண்டை கூட நீங்க பரட்டி விட்டுட்டே இருந்தாதான் உங்களுக்கு ஈவனா பூண்டு வேகும், இல்லைன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அருகிடும். பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். தக்காளி அப்படியே திருப்பி போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடும். சாஃப்டான தக்காளியோட தோல் உங்களுக்கு ஈஸியா வந்ததுன்னா உங்களுக்கு தக்காளி குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தக்காளி குக் ஆகிட்டே இருக்கும்போது உங்களோட முள்ளங்கியில கீரை இருந்தா அதையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே பிச்சுட்டு இந்த எண்ணெயில சேர்த்துருங்க. முள்ளங்கியோட கீரையுமே நல்லா குக் ஆகட்டும். முள்ளங்கி கீரையில எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. தூக்கி போடாம அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. 1-2 பச்சை மிளகாயுமே நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மிளகா பொடியுமே சேர்த்துக்க போறோம். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சர் நல்லா ஆற விட்டுறலாம். இது ஆறதுக்குள்ளேயுமே ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிக்கலாம். குட்டி சைஸ் முள்ளங்கினா நீங்க 2 யூஸ் பண்ணிக்கலாம், பெருசா இருந்தா 1 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முள்ளங்கியை நல்லா துருவிக்க போறோம். சின்ன துருவல்ல தான் துருவிக்கிறேன். உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்தா அதுலயுமே நீங்க போட்டு பொடி பொடியா சாப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியா துருவிக்கோங்க. முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் பச்சையா சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இது கூட தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்க போறதுனால இதோட காரம் ரொம்ப உங்களுக்கு தெரியாது. துருவின முள்ளங்கியை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா முள்ளங்கி கீரை எல்லாத்தையும் இந்த வெங்காயம், துருவின முள்ளங்கி கூட சேர்த்துருங்க. மறக்காம தக்காளியோட தோலை நீக்கிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வாயில திப்பி திப்பியா மாட்டும். ஒரு கரண்டி வச்சு நீங்க தக்காளி அமுத்துனாலே போதும், உங்களுக்கு தோல் தனியா வந்துடும். இந்த சட்னியோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கை போட்டு பிசைறதுல இருக்கு, இல்லைன்னா உங்ககிட்ட சின்ன உரல் இருந்தா அதுலயுமே போட்டு நீங்க இடிச்சுக்கலாம். மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வராது. நல்லா கை போட்டு பிசைஞ்சாலே உங்களுக்கு ரஸ்டிக்கா டேஸ்டியா இருக்கும். இந்த சட்னியை பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடாது. அப்போ பண்ணிட்டு உடனே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு முடிச்சிடணும். இதோட ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, நம்ம ரா இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கிறதுனால. நல்லா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தக்காளியோட மசிச்சு விட்டுருங்க. எல்லாத்தோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இன்ஃபியூஸ் ஆகி சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நார்மல் உப்புக்கு பதிலாக நீங்க பிளாக் சால்ட் யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாராளமா ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேல தூவி விட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு சாலட் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிடும். உப்பு காரம் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. ஃபைனலா வாசனைக்கு வறுத்த ஜீரக பொடியை மேல தூவி விட்டுட்டீங்கன்னா போதும். ஒரு 1/2 ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க சட்னி ரெடி பண்ணிடலாம். உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் இருக்கு. டைம் இருக்கிறப்போ அதையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு முள்ளங்கியோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.